பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் சத்தியமும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. வாசிப்போம். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இன்னைக்கு நாம கால்கள், வேதத்துல கால்களை குறித்தும் பாதரட்சையும் குறித்தும், இந்த 2 வார்த்தைகளை குறித்தும் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து இன்று தியானித்து பார்ப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நமது கால்கள் என்பது நாம் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கும் பொழுது நாம் தினமும் செல்லும் பாதைகளை குறிக்கிறது. கால்களுக்கு தீபம், நாம் நடக்கும் பொழுது அடுத்த அடி மட்டும்தான் தெரியும். ஆனா முழுமையான பாதை ஒரே நேரத்தில் நமக்கு தெரியாது. ஆனா தேவனோடு நாம் பயணிக்கும் பொழுது அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நடக்க கற்றுத்தருகிறது. நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சம், நாம் நடக்கும் திசை சரியானதா என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. நாம் எதை நோக்கி நடக்கிறோம் என்பது நமது ஆவிக்குரிய திசையையும் காட்டுகிறது. அப்ப இது நமக்கு எப்படி திசையை காட்டுகிறது? யாருக்கு தேவனுடைய வசனம் புரியும் அப்படிங்கிறத நிதானித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். ஆமென். அப்ப இங்கு 2 விதமான மனிதர்களை குறித்து இந்த வசனம் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. ஒன்று ஆவிக்குரியவன், மற்றொரு மனிதன் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுடைய செயல்கள் அவனுடைய கண்களால் மட்டும் தான் காண்கிறதையோ இல்ல தன்னுடைய அறிவினால் மட்டும் எல்லா காரியங்களையும் அவன் அளந்து நிதானிக்கிறவனாகவும் இருக்கிறான். எந்த ஒரு காரியத்தையும் அவன் தீர்மானித்து முடிவெடுக்கும் பொழுது தர்க்கங்களினால் மட்டுமே அவனுக்குள்ளாக அவன் பார்க்கிறது, தான் செய்து பார்த்து அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் மூலியமாக எல்லாவற்றையுமே முடிவு பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய மனிதனோ, யார் ஆவிக்குரிய மனிதன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார் என்று தன்னுடைய இருதயத்துல விசுவசிச்சு இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லோருமே ஆவிக்குரியவர்கள். அப்ப ஆவிக்குரியவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? ஆவியானவரால் எல்லாவற்றையுமே காண்கிறார்கள். தேவனுடைய மனதை அறிந்திருக்கிறவன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க வேத வாக்கியங்களை ஒன்றோடு ஒன்றாக, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அந்த உலகத்துல வாழும் பொழுது தீர்க்க தரிசனங்களை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார், அது எப்படி நடக்கும் பொழுது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கர்த்தர் படிப்படியாக கற்றுக் கொடுக்கிறார். ஆனா உலகத்தில் உள்ள மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாததை ஆவிக்குரிய மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்று நடக்கக்கூடிய யுத்தங்கள், கடந்த 6 ஆண்டுகளாக இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து கர்த்தர் வேதத்துல எப்படி தீர்க்க தரிசனங்களாக முன்னறிவித்தாரோ அந்த முன்னறிவித்த காரியங்களை துல்லியமாக அவருடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு இது என்னென்ன காலகட்டத்துல நடக்கும் அப்படிங்கிறத அவர்களுக்கு அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை அவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நாம் அதற்கேற்றபடி செயல்படும் பொழுது உன் வலது பக்கத்திலேயோ உன் இடது பக்கத்திலேயோ என்ன நடந்தாலும் நமக்கு கர்த்தர் முழு பாதுகாப்பையும் கொடுத்து நம்மளை பயம் இல்லாமல் வழி நடத்தி வருகிறார். அது எப்படி அப்படிங்கிறத, அது எப்படி அவர் நம்மளை வழி நடத்துறார், அதை நாம நிதானித்து பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. ஆமென். ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ ஆவியானவர் தான் ஆதி ஆகமத்துல 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர்,
அதே ஆவியானவர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். அதே ஆவியானவர் தான் வார்த்தையானவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒவ்வொரு வார்த்தையும், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வெறும் புஸ்தகத்துல வடிவுல நம்ம பரீட்சைக்கு படிக்கிற வேறொரு புஸ்தகம் மாதிரி கிடையாது. இது எல்லாமே ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் வல்லமை இருக்குது. அந்த வார்த்தை எனக்குள்ளாக, என் இருதயத்துக்குள்ள, என்னுடைய மனதோடு இல்லாமல் என்னுடைய அறிவுல, என்னுடைய மூளையில தங்கி இருக்கிற ஒரு பொக்கிஷ அறையில இருக்கிற மாதிரி இல்லாம அது என் இருதயத்துக்குள்ள அந்த இருதயத்தின் மூலியமாக என் நாவினால அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு, ஜீவன் இருந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஆவிக்குரியவர்கள் அவன் தேறினவனாக இருப்பதற்கும் முதல்ல உபதேசத்துக்கும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க 4 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. உபதேசத்துக்கு அப்படின்னா எதை நம்ப வேண்டும், எப்படி வாழ வேண்டும், நாம எங்கே போக வேண்டும் என்பதை வேதம் ஒவ்வொருத்தருக்கும் உபதேசிக்கிறது. அதே போல 2வது கடிந்து கொள்ளுதலுக்கு, நாம் தவறான பாதையில் நடக்கும் பொழுது வேதம் நம்மளை தடுத்து நிறுத்துகிறது. இது சரியில்லை என்று சொல்லுகிறது. திரும்பி வா, மனம் திரும்பி, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ தேவனிடத்தில் மனம் திரும்பி வா என்று நம்மளை கடிந்து கொள்ளுகிறது. அதே போலதான் சீர்திருத்தலுக்கும், கடிந்து கொள்ளுதல் மட்டும் ஒரு மனுஷனை பூரணப்படுத்தாது. அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நமக்கு வேதம் வழிகாட்டுகிறது. தவறை மட்டும் காட்டாமல் சரியான வழியில் நடப்பதற்கு வழிகளை வேதம் காட்டுகிறது. நீதியை படிப்புதலுக்கு, அப்ப நீதியான வாழ்க்கை என்றால் என்ன என்று வேதம் காட்டுகிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எது என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மனிதருக்கு நல்லது என்னது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே, ஒரு மனிதன் பூரணமா இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமாகவும், என திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடைவதற்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு முழுமையாக பரிபூரணமாக இருக்குதா, அதுல ஏதாவது குறை இருக்குதா, அந்த குறையை எப்படி நிறைவாக மாற்ற முடியும் என்பது நமக்கு வேதம் முழுக்க பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டும் வரைக்கும் எல்லா சூழல்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, அப்ப தேறினவன் என்றால் என்ன, முழுமையானவன், தகுதியானவன், எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கக்கூடியவன். அப்ப வேதம் நமக்கு இந்த ஜீவன்ல, ஏன்னா நித்திய ஜீவன்கிறது கர்த்தர் வரும் பொழுது, நாம மரித்த பொழுது, அதற்கப்புறம் கர்த்தர் நம்மளை அவரோட நாம மரிக்கும் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கைன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என்னை விசுவசிக்கிறவர்களுக்கு இப்பொழுதே ஜீவன் உண்டாகி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். அப்ப அந்த நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நாம இந்த பூமியிலே வாழ வேண்டும். எப்படி? நீதிமொழிகள் 4:26 வாசிப்போம். உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. ஆமென். கால்நடைகளை சீர்தூக்கிப்பார் என்பது நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும், முடிவையும், செயல்களையுமே சிந்தித்து ஆராய்ந்து நாம முடிவெடுக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது வசனம். உன் வழிகள் எல்லாம் அப்படி நாம செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி நாம செய்யும் பொழுது நம்முடைய வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்கும் வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறது. நாம் வாழ்க்கையின் திசை, நம்மளுடைய பயணிக்கும் பயணத்தில் எல்லாம் கர்த்தர் தான் ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுடைய அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அப்ப அதுல நாம அந்த தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாக நிற்க வேண்டும். அப்ப நாம இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது ஒரு மனிதனுடைய அவனுடைய பாதைகளுக்கு கால்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு அவன் கால்கள் இல்லாம எங்கும் செல்ல முடியாது. அதே போல அந்த கால்களுக்கு வெளிச்சம், நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சம் தேவனுடைய வசனம். அதை நாம் ஆவிக்குரியவர்கள் எப்படி அதை நிதானித்து அதன்படி நாம செயல்பட வேண்டும். அந்த செயல்ல பரிசுத்தம் முக்கியமான ஒரு காரியம். நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தராய் இருங்கள்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வாசிப்போமே யாத்திராகமத்துல 3வது அதிகாரத்தில்
3 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆமென். அப்ப இந்த இடத்துல மோசே 80 வயதுல அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு மலை மேலே ஏறி போகிறான். அது ஒரு சாதாரண ஒரு நாள் தான். அவன் சாதாரணமாக தன்னுடைய எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அங்கே தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி அவன் கிட்ட நெருங்கும் பொழுது அந்த நெருப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கிறது அந்த முட்செடியில. ஆனா அந்த முட்செடி அது அப்படியே தான் இருக்கிறது. அப்ப அது அவனுக்கு பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக இருந்ததுன்னு சொல்லி அவன் அது கிட்ட போகும் பொழுது கர்த்தர் பேசுறத அவனுக்கு கேட்குது. இந்த பூமி பரிசுத்தமாக இருக்கிறது. நீ உன் பாதரட்சின்னு நம்ம காலில் அணிந்து கொண்டுங்கிற செருப்பை நீ கலட்டி போடு அப்படின்னு சொல்றாரு முதல்ல. அப்ப அந்த பாதரட்சை என்பது நம்ம அனுதினமும் உலகத்துல உள்ள நம்ம வெளியில போயிட்டு வரும்போது எல்லா தூசிகளும் அழுக்குகளும் எல்லாமே நம்ம அந்த பாதரட்சையில தான் இருக்கும். அதை நாம வீட்டுக்குள்ள வரும் பொழுது அதை வெளியில கலட்டிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். ஆனா ஆவிக்குரிய ரீதியில பார்த்தோம்னாக்க அதே பாதரட்சை தேவனுடைய பரிசுத்த பூமியை நேரடியாக, ஏன்னா காலுக்கும் அந்த பூமிக்கும் இடையில இருப்பதுதான் அந்த பாதரட்சை. கர்த்தர் இந்த இடம் அவருடைய பிரசன்னம் அங்க இருந்தனால அந்த பூமி பரிசுத்தமாக இருக்கிறது. நீ அந்த இடத்துல உன்னுடைய பாதரட்சியோட வராத கலட்ட, அப்பொழுதுதான் தேவனுடைய பரிசுத்தத்தை உணர முடியும் அப்படிங்கிறது ஆவிக்குரிய ரீதியில ஒரு அர்த்தமா எடுத்துக்கலாம். 2வது விஷயம் பார்த்தோம்னாக்க நாம பாதரட்சை உலக வாழ்க்கையோட பாக்குறப்ப பாதரட்சை நம்மளுடைய செருப்பு நம்மளுடைய பாதங்களுக்கு அது ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பு. கற்கள் முட்கள் அழுக்கிலிருந்து நம்மளை முழுமையாக பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆனா ஆவிக்குரிய ரீதியிலேயோ நம்முடைய தேவனுடைய சமூகத்துல வரும்பொழுது உலகத்தின் அசுத்தங்களை நம்முடைய சுய சிந்தனைகள் சுயாதீனத்தை அகற்றிவிட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய எல்லா அரண்களும், எனக்கு இதெல்லாம் முழுமையான பாதுகாப்பு அப்படின்னு நாம நிறைய விஷயங்களை தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் கூட நம்ம மாம்ச ரீதியா நமக்கு பாதுகாப்பான விஷயங்களை நோக்கி அதை முழுமையாக தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ அது எல்லாத்தையும் அது எல்லாமே நமக்கு முதல்ல நம்மளுடைய மனதுல ஒரு அரண்களாக இருக்கிறது. அதை எல்லாத்தையும் கலற்றி விட வேண்டும் என்று கர்த்தர் ஆவிக்குரிய ரீதியில நம்ம கிட்ட சொல்லுகிறார். அதே விஷயத்த தான் அன்னைக்கும் அங்க மோசே கிட்ட பேசினார். அப்ப இந்த இடத்துல நான் சரியானவன், சுயநீதியின் பாதரட்சை, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது அறிவின் பாதரட்சை, நான் எல்லாவற்றிற்கும் தகுதியானவன், நம்முடைய செயல்களின் பாதரட்சை, இவை அனைத்தும் கீழே விழும்போது கலட்டி விடும்பொழுதுதான் தேவனுடைய கிருபையை நாம முழுமையாக அனுபவிக்க முடியும். வாசிப்போம் யோவான் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமென். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்ப இந்த இடத்துல குறிப்பா எந்த ஒரு கர்த்தர் எந்த வருகிறவர்களுக்குரிய தகுதியை இங்க எங்கேயுமே வைக்கவே இல்லை. நல்லவர்கள் மட்டும்தான் என்கிட்ட வரணும், பாவம் செய்யாதவனை நான் தள்ள மாட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனையுமே அவர் போடவே இல்லை. நாம் எவ்வளவு தகுதியற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவு முறை நாம விழுந்தாலும், எவ்வளவு தூரம் நாம் விலகி போனாலும், மனம் திரும்பி வருகிறவர்களை கர்த்தர் என்றைக்குமே தள்ளுவதில்லை. வாசிப்போமே யோசுவால இதே இன்னொரு சம்பவம். மோசே கிட்ட சொன்ன மாதிரியே பாதரட்சியை யோசுவா கிட்டே சொல்றாரு. யோசுவா 5வது அதிகாரம் 13-15 வரைக்கும். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய்,
நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்வது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இந்த இடத்துல ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே கட்டளை தான். மோசே கிட்ட கொடுத்ததும் யோசுவா கிட்ட கொடுத்ததும் ஒரே கட்டளை. உங்களுடைய பாத ரட்சனை நீங்க கலற்றி போடு அப்படின்னாரு. ஆனா இங்க யோசுவா உடனே கீழ்ப்படிந்தான். எந்த ஒரு கேள்வியுமே கேட்கவில்லை, தாமதிக்கவும் இல்லை. கர்த்தரோட எந்த ஒரு விவாதமும் அவன் செய்யவே இல்லை, அப்படியே செய்தான் என்றுதான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. இது அவனுடைய விசுவாசத்தின் அடையாளம். கிருகை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கும். ஆனா மோசே கிட்ட சொல்றாரு, தொடங்கின காலகட்டத்தை பார்த்தோம்னாக்கா மோசையை அவர் அழைக்கிறார். தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் போது பாதரட்சியை கலற்றினான். தேவன் அவரை அழைக்கும் பொழுது அவன் தகுதியற்றவனாக நின்றான். ஆனா தகுதியற்றவனை கர்த்தர் அழைத்தார். அதே போல யோசுவா பார்த்தீங்கன்னா, யோசுவாவுடைய சூழ்நிலை பார்த்தோம்னா, ஒரு யுத்தம் தொடங்கும் முன்பு பாதரட்சியை கலற்றினான். அப்ப சவால் நமக்கு எவ்வளவு வந்தாலும் சரி, ஆனா எந்த ஒரு சூழல் இருந்தாலும் நாம தேவனுக்கு முன்பாக அவருடைய வார்த்தைக்கு நம்மை நாமே தாழ்த்தும் போது கர்த்தர் அவரை நம்மளை உயர்த்துவார். அதே போலதான் இந்த இடத்துல மோசேயையும் யோசுவாவையும் கர்த்தர் ஜனங்களுக்கு முன்னாடி, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி உயர்த்தினாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப கர்த்தர் நம்மளை சாதாரண நாட்களில் மாத்திரம் நம்மளோட இருப்பதில்லை. தேவன் நமக்குள்ளாக இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார். கடினமான சூழ்நிலைகளிலும் யுத்தங்களிலும் தேவன் முன்பாக நாம தாழ்மையோடு நம்ம சுய புத்தியை சாராமல் நிற்கிறோமா, இல்ல நம்ம சுய புத்தியின் மேல ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? அப்ப தாழ்மையே பரிசுத்த பூமியில் நிற்பதற்கு நமக்கு அடிப்படையான. தாழ்மை இல்லாமல் கர்த்தரை ஒருவருமே தரிசிக்க முடியாது. யோவான் 13:10 வாசிப்பார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஆமென். முழுகினவன் என்பது ரட்சிப்பை குறிக்குது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டோம். இது அடிப்படையான மாறாத உண்மை. அப்ப நாம் கால்களை மாத்திரம் தினசரியும் நம் முழுகினவன் அனுதினமும் நம்ம கால்களை கால்களை கழுவ வேண்டும். எனக்கு இந்த இடத்துல வசனத்தை பார்த்தீங்கன்னாக்க, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்ப நாம அனுதினமும் பாதரட்சியை அணிந்து கொண்டு நாம வெளியில போயிட்டு வரும்பொழுதெல்லாம் வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம திருப்பி கால்களை கழுவி கொண்டுதான். ஏன்னா அதுல அழுக்கு தூசிகள் எல்லாம் இருக்கும். நாம அதோட வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி நாம கழுவுறோம். இது மாம்சத்தின்படி நாம செய்யற காரியங்கள். அதே போல நாம ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் எனக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப ரட்சிப்பு நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறப்ப, ரட்சிப்புங்கிறது ஒரு முறை நம்முடைய ஆவிக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா இறுதி வரைக்கும் கர்த்தர் வரும் வரைக்கும் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் முழுமையாக பரிசுத்தத்துல நடக்க வேண்டும். அப்ப அதுல நாம அனுதின வாழ்க்கையில தினமும் ஏதாவது ஒரு காரியங்கள்ல நாம கீழே விழும் பொழுது, பாவத்துல விழும் பொழுது, ஆவியானவர் நம்மளுடைய இருந்து நமக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்ம பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் கர்த்தர் நமக்கு மன்னித்து அந்த பாவங்களை எண்ணாதவர்களாக நம்ம பிள்ளையாக அனுதினமும் நடத்துவார். அப்ப நாம எந்த ஒரு விதத்திலையும் சோர்வடையாமல் பாவத்துல விழுந்து குற்ற உணர்ச்சியோட நடக்கிறதுக்கு பதிலாக ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் போது அவருடன் நாம நடக்க ஆரம்பிச்சோம்னாக்க நமக்கு ஒரு பிரச்சனையுமே வராது. கர்த்தர் நம்மளை அப்பதான் கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக, ஏன்னா நமக்கு மாம்ச காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது
முக்காவாசியான கேள்விகளுக்கு பதில் நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் வந்து கிடைக்கும். சில காரியங்களுக்கு ஏசப்பா நம்முடைய இருதயத்துல பேசுறத நாம வந்து முழுமையாக உணர்ந்து புரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய பாதங்களை நாம அனுதினமும் நாம கழுவும் பொழுதுதான் வந்து அவருடைய சத்தத்தை தெளிவாக நாம வந்து கேட்க முடியும். அப்ப இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து கால்களை வந்துட்டு கழுவுகிறார்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அப்ப அன்னைக்கு அந்த காலகட்டத்துல யூதர்களின் அடிமைகள் மட்டுமே கால்களை கழுவுவார்கள். இயேசு சீஷர்களின் கால்களை கழுவினார். இது வந்து இந்த செயல்பாடு, இந்த வெளிப்பாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு. அதே போலதான் இன்று நாம் விழும் பொழுது இல்ல தடுமாறும் பொழுது, நாம் அழுக்கடையும் பொழுது இயேசு நம்மை விட்டு விலகுவதில்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. அப்ப கர்த்தர் நமக்குள்ள எப்பொழுதுமே இருக்கிறார். அப்ப நம் கால்களை கழுவி சுத்தப்படுத்துகிறார். அதற்கு நாம வந்துட்டு முழுமையாக அனுமதிக்க வேண்டும். ஏன்னா பேதுருவோட காலை கழுவும் பொழுது, நீர் என்னுடைய கால்களை வந்துட்டு கழுவக்கூடாதுன்னு பேதுரு சொன்னாரு. அதே போல நாமளும் சில நேரங்கள்ல என்னுடைய தோல்விகளை யாருமே அறிய வேண்டாம். அப்ப நான் வந்து சுயமாகவே வந்து எல்லா காரியத்தையும் நான் வந்துட்டு சரி பண்ணிக்கிறேன், என்னை யாரும் தொட வேணாம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நிறைய அரண்களை வந்துட்டு கட்டி வைத்து நமக்குள்ளாகவே வந்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக சில நேரங்களில் நாம வந்து செயல்பட்டு ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம தடுத்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் கழுவாவிட்டால் என்னோட உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. வாசிப்போமே, எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யம். அசைவில்லாத ராஜ்யம், இந்த உலகத்துல இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாமே அசையும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நாம நியூஸ்ல பாக்குறோம், எல்லா ராஜ்யங்களுமே அசைந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ராஜ்யமுமே வந்து நிலையாக இல்லை. எல்லாமே வந்து அழிந்து போகக்கூடிய சூழல்கள் ஒவ்வொரு நாடுமே மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால மனிதர்களுக்குள்ளாக பயம், அவருடைய வேலைகள் போகுது. நிறைய இடத்துல வந்து பெட்ரோல், கேஸ் தட்டுப்பாடுகள், பொருளாதார பணவீக்கம், ஏகப்பட்ட விஷயங்கள் மனிதர்களை வந்துட்டு இன்னைக்கு பயத்துக்குள்ளாக ஆட்டி படைக்குது. அதே போல மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த உலகத்துல நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் உற்றார் உறவினர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உறவுகள் வந்துட்டு மாறுது. ஏகப்பட்ட கசப்புகள், மன வருத்தங்கள், அதே போல நம்மளுடைய சரீரம் ஆரோக்கியம் வந்துட்டு சில நேரத்துல சோர்வடைகிறது. நோய்களால் பாதிக்கப்படுகிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யமோ என்றுமே அசையாத ராஜ்யம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை நாம வந்து பெறப்போகிறவர்களான்னு சொல்லி வசனம் வந்து சொல்லி இருக்கிறது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம பார்த்துதான் கர்த்தர் சொல்லியிருக்காரு, இதை நான் உங்களுக்கு தரேன், நீங்க வந்துட்டு இதை நீங்க உணர்ந்த பிள்ளைகளாக யார் இருக்கிறோமோ அவர்கள் எதற்குமே வந்து கலங்க மாட்டார்கள் சொல்லி வேதம் வந்து சொல்லி இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், பயத்தோடும் பக்தியோடும். இங்க பயம் என்பது மாம்சத்துக்குரிய பயத்தை குறிச்சே வந்து கர்த்தர் இங்க வந்துட்டு பேசவே இல்லை. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை வந்து நாம வந்துட்டு முழுமையாக உணரும் பொழுது அந்த ஆவிக்குரிய பயம் நமக்குள்ளாக எப்பொழுதுமே வந்துட்டு வரும். ரெண்டாவது வந்துட்டு, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் நம்மளை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார், அவருடைய கிருபையை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னாக்க இந்த பயமும் பக்தியும் ஒன்று சேரும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உண்மையான ஒரு ஆராதனை அது தானாகவே நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு அது வந்து வெளிப்படும். ஆக்சுவலா மூன்றாவது விஷயம் வந்துட்டு, இதை முழுமையா புரிந்து கொண்டோம் என்றால் கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று சொல்லியிருக்காரு. நாம் தகுதியால் ஆராதிக்கவில்லை, கிருபையால் ஆராதிக்கிறோம். அப்ப முதல்ல வந்துட்டு பாதரட்சியை கலற்றியதுனாக்க நாம எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கணும். கால்களை கழுவினார், அப்ப அவருடைய கிருபை, அந்த தாழ்மையும் கிருபையும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஆராதனை செய்கிறோம் என்பது பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய நன்றி அறிதல்களை வந்துட்டு ஆராதனையாக நாம வந்துட்டு ஒவ்வொரு காரியத்திலையும் நாம வந்துட்டு காண்பிக்க வேண்டும். அப்ப பழைய ஏற்பாட்டுல பாதரட்சியை கலற்றுவதுங்கிறது ஒரு வெளிப்படை அடையாளமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா
அதே விஷயம் வந்துட்டு பயபக்தி நம் இருதயத்தின் நிலையாக மாறுகிறது. தேவன் நம்மை நேசிக்கும் பிதாவாக இருந்தாலும் அவர் பட்சிக்கும் அக்கினின்னு சொல்லி எபிரேயர் 12:29 வந்துட்டு வசனம் வந்துட்டு இருக்குது. அந்த உணர்வோடு உள்ள பயபக்தியோட நாம எப்பொழுதுமே அவரை அணுக வேண்டும். ஏன்னா தேவன் வந்து நீதியுள்ளவர், அவர் தீமைக்கும் பாவத்துக்கும் அவர் நீதியை சரி செய்வார்னு நம்ம வந்துட்டு வேதத்துல பார்க்கிறோம். அது நம்மளுடைய அனுபவத்திலே நம்மளால வந்துட்டு பார்க்க வேண்டும். அப்ப நாம இதுல இருந்து நாம வந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான சுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி வந்து கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அது நமக்கு வந்துட்டு பாவிகளாக இருந்த நம்ம எல்லோருக்குமே இந்த உலகத்தாருடைய பாவங்களுக்காக அவர் வந்துட்டு ரத்தம் சிந்ததுனால தேவனிடத்தில் சேருவதற்கு அவருடைய ரத்தம் வந்து வழியை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப நாம அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாவத்துல விழும் பொழுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நாம இறுதி வரைக்கும் அவர் வரும் வரைக்கும் நாம சுத்த இருதயத்தில் நம்முடைய இருதயம் நம்மளை குற்றப்படுத்தாது இருந்தால் நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நம்ம இருதய ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது நம்முடைய பாவங்களை உடனே நாம அறிக்கை செய்து மனம் மாற வேண்டும். அப்ப கர்த்தர் வந்துட்டு அந்த பரிசுத்தங்கிறது வெளிப்புற பரிசுத்தத்தை மட்டும் அவர் எதிர்பார்க்கல. கர்த்தர் வந்துட்டு உள்ளான பரிசுத்தத்தை வந்துட்டு எதிர்பார்க்கிறார். ஏன்னா 1 சாமுவேல் 16:7 படி பாத்தீங்கன்னா, மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். அப்ப நாம ஆராதனைக்கு வரும் பொழுது, சபை கூடுதலுக்கு வரும் பொழுது சுத்தமான ஆடைகளை அணிந்தால் மட்டும் போதாது. தாவீது சொல்லியிருக்கார்ல, தேவனே சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் என்ற தாவீது வந்து ஜெபம் பண்றாரு. அப்ப தேவனுக்கு முன்பாக நாம வந்து தகுதியாக இருப்பதற்கு நம்மை நாமே எப்பொழுதுமே வந்து நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப உலகத்துல உள்ள பாதரட்சை செருப்பை நாம வந்து கலற்றுதல் என்பது ஜெபிக்கவோ அல்லது வேதத்தை தியானிக்கவோ அமரும் பொழுது நம் இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் உலக கவலைகள், நம்மளுடைய அலுவலக பிரச்சனைகள், இல்ல மற்றவர்கள் மீதான ஒரு கசப்பு, மாம்ச சிந்தையில வந்து மற்றவர்களோடு உள்ள போராட்டம், பொறாமைகள், அந்த மாம்சத்தின் கிரிகைகள் எதுவுமே வந்துட்டு தேவனுடைய அவர்கிட்ட ஜெபத்துல போகும்போது அதை வந்து விட்டுட்டு தான் நாம வந்துட்டு போகணும். அப்ப நாம நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று கேட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல நாம வந்துட்டு நடக்க வேண்டும். அதே போல தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும் என்றால் மனிதர்களோடு உள்ள உறவிலும் நாம வந்து சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா மத்தேயு 5:23-24 சொல்றபடி, நீ பலிபீடத்தின் முன்பாக உன் காணிக்கையை கொண்டு வரும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறையுண்டு என்று அங்கே நீ நினைவு கூறுவாயானால் முதல்ல போய் நீ உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்துன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்றார். அப்ப நாம ஒரு அழுக்கான கண்ணாடியில வந்துட்டு வெளிச்சம் வந்து முழுமையாக நமக்கு தெரியாது. அசுத்தமான இருதயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக நம்மளால வந்துட்டு உணர முடியாது. 3வது காரியம் வந்து தேவனோடு அனுதினமும் நடக்கும் வாழ்க்கையை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க 65 வயதுல ஏனோக்கு வந்துட்டு தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிச்சு 365 வருஷம் தான் வந்து அவர் வந்துட்டு பூமியில இருந்தார்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக இருக்குது. அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாள் நடையல்ல, ஒரு வார நடையல்ல, 300 ஆண்டுகள் தொடர்ந்து வந்து நடந்தான். அவன் விழுந்தான், எழுந்தான், சோர்ந்திருந்தாலும் சரி தொடர்ந்தான், தடுமாறினாலும் அவன் வந்து விடவில்லை. தேவனோடு நடத்தல் என்பது தொடர்ச்சியான ஒரு உறவு. தேவ ஆவியோட வந்துட்டு எப்பொழுதுமே வந்து ஐக்கியம் வந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தபோது வேதம் என்ன சொல்லுகிறது? மற்ற மனிதர்கள் வந்துட்டு வாழ்ந்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். ஏனோக்கோ தேவனோட நடந்து தேவனிடத்திற்கே வந்து சென்று விட்டான்னு சொல்லிதான் வேதம் வந்து சொல்லுகிறது.
அப்ப தேவனோடு நடக்கும் பொழுது மரணம் வந்துட்டு ஒரு தடையா வந்து இருக்கவே இருக்காது. தேவனோடு நடக்கும் பொழுது எல்லோருமே மரணத்தை, ஆவிக்குரிய மரணத்தை வென்று விட்டார்கள்னா வந்து வேதம் வந்து சொல்லுகிறது. அப்ப ஏனோக்கு தேவனை தேடவில்லை, தேவனை ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். ஆனா நம்ம எபிரேயர்ல போய் நாம வந்து வசனத்தை வாசிச்சு பார்த்தோம்னாக்க ஏனோக்கும் வந்து மரணம் அடைந்தார்னு சொல்லிதான் வந்து வசனம் இருக்கு. ஆனா மற்ற இடங்கள்ல குறிப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா தேவன் அவரை வந்துட்டு எடுத்துக்கொண்டாருன்னு தான் சொல்லியிருக்குது. அப்ப அது ஆவிக்குரிய ரீதியில பார்க்கணும். ஆவிக்குரிய ரீதியில பார்த்தோம்னாக்க ஏனோக்கு கர்த்தருக்குள்ள வந்துட்டு மரித்தான். அப்ப நாம் தேவனை நோக்கி நடக்கும் பொழுது தேவன் நம்மை நோக்கி அவர் வந்து எப்பொழுதுமே நமக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா நம்ம சரீரத்தின் மூலியமாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இதை அனைத்தையுமே வந்து கர்த்தர் வந்துட்டு நமக்குள்ளாக இருந்து செயல்படுவதற்கு நாம முழுமையா அவருடைய சித்தத்துக்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப ஏனோக்கு வாழ்ந்த காலகட்டத்துல நீங்க வந்துட்டு நிதானித்து பார்த்தோம்னாக்க ஒரு மிகவும் ஒரு கொடிதான காலம், இன்றைய காலகட்டம் மாதிரிதான் அவருடைய காலகட்டமும் இருந்ததுன்னு சொல்லி வேதம் வந்து சொல்லுகிறது. ஏன்னா நோவா காலத்துக்கு முன்னாடி அவர் வந்து இவர் 7ஆம் தலைமுறை, நோவா வந்து 10வது தலைமுறை. அப்ப அந்த உலகத்துல வந்து முழுக்க பாவம் நிறைந்த சூழல் தான் வந்து இருந்தது. அப்போ உலகம் முழுக்க கெட்டு போனாலும் ஏனோக்கு தேவனோட நடந்தான்னு சொல்லிதான் வந்து வசனம் இருக்குது. அவனை சுற்றி வந்துட்டு இருள் சூழ்ந்த மனிதர்கள் இருந்தாலும் ஆனால் அவன் தேவனோடு வெளிச்சத்தில் வந்து நடந்தான். எல்லோரும் வந்து விலகினார்கள், ஆனால் அவன் தேவனை வந்துட்டு பற்றி கொண்டான். ஏன்னா கர்த்தர் வந்துட்டு வசனப்படுறார்ல, நோவாவை தவிர மீதி எல்லாருமே வந்துட்டு அவருடைய இருதயத்தின் நினைவெல்லாம் பொல்லாததாக இருக்கிறது. அந்த சந்ததியில வந்தவர் தான் வந்து ஏனோக்கு. ஆனா அவர் வந்துட்டு இருதயத்துல சுத்தம் உள்ளவராக இருந்ததுனால அவர் வந்து தேவனுடைய உறவை வந்து முழுமையாக வந்துட்டு பற்றி கொண்டார். அப்ப நம்முடைய கால்களை சீர்தூக்கி வசனத்தை பற்றி கொண்டு பாதரட்சியை கலற்றி, பாதரட்சின்னா இந்த உலகத்துக்குரிய எல்லா காரியங்களையும் கலற்றினால் மாத்திரமே வந்துட்டு அவருடைய கிருபையினால நாம கழுவப்பட்டு அவரை பயபக்தியோட நாம ஆராதிக்க முடியும். அப்பதான் நாம அனுதினமும் தேவனோட பயணம் செய்ய முடியும். அப்ப நாம எப்படி நாம வந்து தொடர்ந்து பயணத்தை வந்துட்டு தொடர்ந்து அவருடைய ஐக்கியத்துல நாம எப்படி இருக்க முடியும்? மீகா 6:8 வாசிப்போம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமேன், ஆமேன். அவர் மனத்தாழ்மையாய் நடக்கும் பொழுதுதான் வந்துட்டு தேவனோட நம்மளால வந்துட்டு அனுதினமும் வந்து ஐக்கியத்திலேயே வந்துட்டு இருக்க முடியும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப முதல்ல இங்க வந்துட்டு 3 வார்த்தைகள், நியாயம் செய்து. அப்ப நியாயம் செய்து அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க யாருக்கு முன்னாடி நியாயம் செய்து? மனிதர்களிடத்துல நாம வந்துட்டு பட்சபாதமின்றி வலியோருக்கும் எளியோருக்கும் நாம வந்துட்டு உதவி செய்து எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக நாம வந்துட்டு மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி நாம் நடக்க வேண்டும். அப்ப நம்முடைய வெளி வாழ்க்கையின் அடையாளத்தை இங்க வந்துட்டு குறிக்கிறது. 2வது விஷயம் வந்துட்டு இரக்கத்தை சிநேகித்து. நியாயம் மட்டும் போதாது, நியாயத்தோடு இரக்கமும் வேண்டும் வந்து கர்த்தர் சொல்றாரு. அப்ப நியாயம் செய்ய வேண்டியது என்று கர்த்தர் இங்க வந்துட்டு நமக்கு வந்து உணர்த்தும் பொழுது, அதே நேரத்துல ஒரு மனுஷனை சத்தியத்தை சொல்லி அவனுக்கு தேவையான, அவன் வந்து ஒரு எளியவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் வந்துட்டு உன்னை வந்துட்டு போஷிப்பார்னு சொல்லி அனுப்புறது வந்துட்டு சரியான காரியம் இருக்காது. அவனுக்கு தேவையான காரியங்களை, அவனுடைய மாம்ச தேவைகளை, அடிப்படையான தேவைகளை அவனுக்கு தர வேண்டிய, நம்மளால முடிந்ததை அவனுக்கு செய்துவிட்டு சத்தியத்தை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இரக்கமும் நியாயமும் நீதியும் எல்லாம் வந்துட்டு ஒன்றாக இணைந்து வேலை செய்யும் பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க அது கர்த்தருக்கு ஒரு பிரியமான வந்து காரியமாக இருக்கிறது. அப்ப 2ம் சேரும் பொழுதுதான் வந்துட்டு உண்மையான அன்பு வந்துட்டு வெளிப்படுமே வந்துட்டு கர்த்தர் இங்க வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப அதற்கேற்றபடி நாம வந்துட்டு நடக்கிறோமா அப்படிங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். ஏன்னா வேற எதை கர்த்தர் வந்துட்டு உன் இடத்துல வந்துட்டு கேட்கிறார்? அவர் மனத்தாழ்மையா நடக்கணும். இதைதான் வந்துட்டு
இந்த 3 விஷயத்தை தான் வந்துட்டு கேட்கிறார். வேற எதையுமே நம்ம கிட்ட நம்மளுடைய பொருளையோ காசையோ இல்ல நம்மளுடைய வேற எதையுமே நம்ம கிட்ட வந்து கேட்கல. நீ எனக்காக வந்துட்டு இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ சபைகள் வந்துட்டு ஏகப்பட்ட சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள், இன்னமும் வந்துட்டு பழைய பாரம்பரியமான காரியங்கள், அப்ப மனிதருடைய கட்டளைகள், இது எல்லாவற்றையுமே புகுத்து இன்னைக்கு ஒவ்வொரு டினாமினேஷன்லயும் வந்துட்டு கர்த்தரை வந்துட்டு ஆராதனை செய்கிறார்கள். ஆனா கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது 3 காரியம்தான். அதுல அடிப்படையா பாத்தீங்கன்னாக்க, நீங்கள் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம வந்து மனத்தாழ்மையாய் எப்படி நாம நடக்க முடியும்? 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல 6வது வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். ஆமென். அப்ப நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப அப்ப 2 வழி இருக்குது இந்த இடத்துல. அப்ப தரிசித்து நடப்பது என்பது முழு வழியும் எனக்கு வந்துட்டு தெரிய வேண்டும். எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு வந்து பதில் வேண்டும். உறுதியா தெரிந்த பிறகுதான் நான் நடப்பேன். பலன், நான் நடக்க வேண்டிய காரியங்களை எனக்கு என்ன பலன் கிடைக்கும், அதற்கேற்றபடி நான் வந்துட்டு முயற்சி செய்வேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க மனிதனுடைய இயல்பு. இதுதான் வந்து உலகத்தார் செய்யக்கூடிய காரியங்கள். இந்த காரியங்கள்ல தேவனுக்கு பிரியமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு. தரிசித்து நடவாமல். அப்ப விசுவாசித்து நடத்தல் என்பது என்ன? அப்ப எனக்கு வந்துட்டு எந்த வழியும் வந்து தெரியாவிட்டாலும் நான் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறேன். எனக்கு பதில் தெரியாவிட்டாலும், இருள் கரம் பிடித்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி அதை மேற்கொள்வதற்கு நான் தைரியமாக, எனக்கு ஒரு காரியத்தை வந்துட்டு இதுக்கு பழைய வாழ்க்கையில நான் செய்யாத காரியங்களை வந்துட்டு நான் அதை இன்னைக்கு வந்துட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நான் முழுமையாக மனம் மாறி அதை வந்துட்டு நீதியின் பாதையில நடக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு சில காரியங்கள் புரியாவிட்டாலும் வார்த்தையின்படி நான் வந்துட்டு நடக்க முயற்சி செய்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்துட்டு விசுவாசத்தின்படி நாம வந்துட்டு நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப இதுல வந்து 3 விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. இருளில் முதல் காரியம் பாத்தீங்கன்னாக்க இருள்ல நடக்கலாம். அப்ப தரிசித்து நடப்பவன் வெளிச்சம் வரும் வரைக்கும் வந்துட்டு அவன் வந்துட்டு காத்திருப்பான். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவன் நடப்பான். ஆனா விசுவாசித்து நடப்பான் பாத்தீங்கன்னாக்க இருளில் தேவன் கரம் பிடித்து நடப்பவன். இப்ப புரியாவிட்டாலும் நடக்கலாம். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ஏனோக்கு 300 ஆண்டுகள் வந்து நடந்தான், எங்கே போகிறோம் என்று தெரியாமல். ஆனால் தேவனுடைய அவன் சஞ்சரித்து கொண்டதுனால தேவன் அவனை எடுத்து கொண்டிருக்கான். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்லி கொடுக்குற மாதிரி அவன் வந்து நடந்தான். அதனால வந்து கர்த்தர் அவனை எடுத்து கொண்டார்னு பார்க்கிறோம். அப்ப மரணத்திலும் நடக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா யோசுவா வந்துட்டு அங்க வந்து எரிக்கோ அந்த மதில வந்துட்டு போய் பிடிப்பதற்காக அவன் யுத்தத்துக்காக அவன் வந்து தன்னுடைய படைகளை திரட்டிக்கிட்டு அவன் முன்னாடி வந்து போய் நிக்கிறான். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாதரட்சியை வந்துட்டு கர்த்தர் சொன்ன உடனே வந்துட்டு அவன் வந்துட்டு அப்படியே உடனே வந்து செய்தான். அவன் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாம சொன்னதை சொன்னபடி வந்துட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தான். அங்க முழுமையான வெற்றியை வந்துட்டு பார்க்க முடிந்தது. அப்ப நம்ம கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் வந்துட்டு ஒரு நடை பயணம் தான். ஆனா நம்ம ஓட ஆரம்பிச்சோம்னாக்கா அது வந்து வேகத்தை குறிக்குது. அதே போல நாம நிற்க ஆரம்பிச்சோம்னாக்க நம்மளுடைய தேக்க நிலையை குறிக்குது. ஆனால் நடைப்பயணம் என்பது வந்து ஒரு சீரான தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றத்தை வந்து நமக்கு வந்துட்டு குறிக்கிறது. இது படிப்படியாக தேவனோடு உள்ள உறவில் நாம் எந்த அளவுக்கு வளர்ந்து வருவதை காட்டுகிறது அப்படிங்கிறதை நாமே வந்து நிதானித்து பார்க்க வேண்டும். நாம நடக்கிறோமா இல்ல ஓடுறோமா இல்ல நிக்கிறோமா அப்படிங்கிறத நாம இந்த நேரத்துல வந்து நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வருகையானது மிக மிக சமீபம். அது எந்த அளவுக்கு சமீபங்கிறது நம்ம அனுதினமும் வேதத்தையும் பார்க்கிறோம், உலகத்துல நடக்கிற சம்பவங்களையும் நியூஸ்களையும் பார்க்கிறோம். அப்ப நாம அவரோட வந்துட்டு அந்த ஐக்கியத்துல இருந்து நாம சரியா, ஏன்னா இவைகள் எல்லாம் நடக்கும். ஆனா இவைகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு எப்பொழுதுமே ஜெபத்திலே விழித்திருங்கள்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்கார். நாம ஜெபத்துல விழித்திருந்தால் மாத்திரமே வந்து
கர்த்தர் பேசுவதை நாம முழுமையாக நம்ம இருதயத்திலே அறிந்து கொள்ள முடியும். அப்ப விசுவாசத்தினால் நாம் தினமும் நடக்க வேண்டும். நேற்றைய விசுவாசம் இன்றைய தேவைகளுக்கு போதுமாக இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவருடைய கரம் பிடித்து நடந்து பழக வேண்டும். இதுதான் வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாம எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம நடக்க வேண்டும். அப்ப நாம கர்த்தர் விரும்புற பாதையில நாம நடக்கிறோமா, அல்லது நம்முடைய சொந்த விருப்பங்கள் ஆசைகளின் பாதையில கர்த்தரை வந்துட்டு அதற்கு பின்னாடி நாம அழைக்கிறோமா? தேவனோடு நடப்பது என்பது அவருடைய வழியில் நாம வந்துட்டு நடப்பதுதான். அப்ப அந்த வேகம் அப்படிங்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னாக்க, நாம் தேவனை விட்டு வெகு தூரம் முன்னால் அவசரமாக ஓடுகிறவர்களாக பொறுமை இல்லாம ஓடுறோமா, அல்லது உலக காரியங்களில் சிக்கி அவருக்கு பின்னால் வெகு தூரம் பின்தங்கி வருகிறோமா? அவரோடே சேர்ந்து, ஏன்னா கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுடைய ஆவி வந்துட்டு முழுமையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனோட நாம ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் எப்பொழுதுமே. அப்ப அதற்கு அடிப்படை ஐக்கியத்திற்கு அடிப்படை பாத்தீங்கன்னாக்க, அவருக்குள்ள வந்துட்டு நம்மளுடைய ஜெபத்துல, நம்மளுடைய அன்றாட வேலைகள்ல, நம்மளுடைய அன்றாட பயணத்துல நம்ம எந்த காரியம் செய்தாலும் சரி, அதற்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்காட்டு தானியேல் வந்துட்டு அவரு அந்த நாட்டுக்கே ராஜாவுக்கு அடுத்த நிலையில இருந்த பொழுதுதான் அவர் 3 நேரமும் ஜெபம் செய்தார்னு பார்ப்போம். அவருக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும், நாம ஒரு 30 நாள் நீங்க எந்த தேவனை ஆராதிக்க கூடாதுன்னு தரியு ராஜாவால் கட்டளை பெற்றிருந்த பொழுதும் அவர் அதற்கு பயப்படாமல், அந்த கட்டளைகள் தெரிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை முழுமையாக அவர் செய்து கொண்டிருந்த அந்த ஜெபத்தை அவர் விடவே இல்லை. பொதுவெளியில தான் அவர் ஜெபிக்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்து அவரை சிங்க குகையில தூக்கி போட்டார்கள். ஆனா தேவன் அவரோட இருந்து, அவர் ஏன்னா தேவனோடு பயணிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது ஆவிக்குரியவன் கலங்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு. தானியேல் சிங்கத்து குகையில போடும் பொழுது கூட அவர் கலங்கவில்லை. ஏன்னா கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி வைத்தார்னு சொல்லி, தரியு ராஜாவே அடுத்த நாள் காலையில வரும் பொழுது, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வித்தாரான்னு கேட்கிறப்பா, அதற்கு ஆம் சொல்லி தானியேல் பதில் கொடுக்கிறாரு. அப்ப அவருடைய அந்த ஐக்கியம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நாம நிதானித்து பார்க்க வேண்டும். அதன்படி நாம நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? அடுத்த ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அப்ப இதுவரைக்கும் நம்முடைய கால்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து, தேவனோடு நாம எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல அதே கால்கள், அதே பாதங்கள் சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிற அதே பாதங்கள் கர்த்தருடைய காரியத்தை, ஊழியத்தை செய்யும் பொழுது, அந்த குறிப்பா அந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர்களுடைய பாதங்கள் அழகானவைன்னு சொல்லுகிறது. ஆனா அழகானவைகள் அப்படிங்கிறதுக்கு உலகம் கொடுக்கிற அர்த்தம் என்ன? மென்மையான பாதங்கள், அலங்கரிக்கப்பட்ட பாதங்கள், ஓய்வெடுத்த பாதங்கள்னு சொல்லி நிறைய வர்ணித்து கொண்டே போகும். ஆனா தேவன் சொல்வது அழகான பாதங்கள்ங்கிறது சுவிசேஷம் சுமந்து நடந்த பாதங்கள், மலைகளை கடந்த பாதங்கள், நற்செய்திகளை கொண்டு சென்ற பாதங்கள் தான் கர்த்தர் அழகான பாதங்கள்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப முதல் காரியம் சமாதானத்தை கூறி, சமாதானத்தை யாருக்கு கூற வேண்டும்? சண்டை நிறைந்த அந்த உலகத்துல மனிதர்களுக்கு மத்தியிலே, நாடுகளுக்கு மத்தியிலே, அதே போல நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, யார் பயம் என்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சமாதானமாக நாம சொல்ல வேண்டும். 2வது விஷயம், நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து. இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு நீங்க மீடியாக்குள்ள போனீங்கன்னா ஏகப்பட்ட கெட்ட செய்திகள், பயமுறுத்தும் செய்திகள், நெகட்டிவான செய்திகள் தான் நம்ம சுற்றி இருக்கிறது. ஆனா
கெட்ட செய்தி நிறைந்த இந்த உலகத்துல நல்ல செய்தியை கொண்டு போகிறவருடைய பாதங்கள் வந்துட்டு மிகவும் அழகாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் வந்து நற்செய்தியை நாம எடுத்து சொல்லும் பொழுது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்த வேண்டும். அப்ப உன் தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தை எல்லா ராஜாக்களையுமே அவர் வந்துட்டு ஆளுகிறார்னு சொல்லி நமக்கு பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் உள்ள வசனங்கள் அழகாக இருக்கிறது. அப்ப என்னுடைய பாதம் வந்துட்டு எப்ப வந்து அழகாக இருக்கும்? நான் வந்து என்னுடைய நண்பனுக்கோ இல்ல ஒரு மனிதனுக்கோ வந்து தேவனை குறித்த அந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, சோர்ந்தவனை தேற்றுகிற பொழுது, தவறி கர்த்தருடைய வழியிலிருந்து தவறி பின்வாங்கி போனவர்களுக்கு வந்துட்டு திருப்பி மறுபடியும் வந்து அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய வழியில நடக்க வைக்கும் பொழுது, அப்ப யாருக்கிட்டையாவது நாம வந்து வசனங்களை பகிரும் பொழுது நம்முடைய பாதங்கள் வந்து அழகான பாதங்கள்னு கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறார். ரோமர் 10:15 வாசிப்போம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். இப்ப ஏசாயா 52 சொன்ன வசனங்கள் பாத்தீங்கன்னா 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, கர்த்தர் வருவதற்கு முன்னாடி ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக கிமு 700 ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதின விஷயங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பவருடைய பாதங்கள் அழகானவைகள். ஆனா இந்த இடத்துல வந்து பவுல் வந்து ரோமர் 10 அதே வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. அதை வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் வந்து அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இந்த வசனம் வந்துட்டு நிறைவேறி கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ அவர்களுடைய பாதங்கள் அழகானவைன்னு வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப சில பேர் நம்மளுடைய காலில் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்க, நம்ம சுவிசேஷமா அறிவிக்கிறோம், அதே போல நம்மளுடைய காலில் பிரச்சனை வந்துச்சுன்னா சில நேரத்தில் நம்ம கால் மேல ரொம்ப வருத்தப்படணும். சொல்லலாம், இந்த காலில் வலி போக மாட்டேங்குதே, பிரச்சனை இருக்குதே அப்படின்னு சொல்றான். ஆனா நமக்கு கர்த்தர் சொல்றாரு நம்மளுடைய பாதங்கள் அழகானவைன்னு வந்து கர்த்தர் சொல்றாரு. அப்ப நாம் அந்த உணர்வுக்குள்ள வரணும். நாம சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய கால்கள், மூட்டி வலிகள் எதுவாக இருந்தாலும் வந்து அதை ஏற்கனவே சுகப்படுத்தி விட்டார். அந்த உணர்வுக்குள்ள வரும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சுகம் வந்து கிடைக்கும். இதை நாம வந்து முழுமையாக விசுவசிக்க வேண்டும். அப்ப 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வசனங்கள் அப்ப பாத்தீங்கன்னா இப்ப கடந்த 2700 ஆண்டுகளாக அது வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்ப அனுப்பப்படாவிட்டால், அப்ப பாத்தீங்கன்னா அனுப்பப்படாவிட்டால்னாக்க இது ஒரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்ப அனுப்புகிறவர் தேவன், அனுப்பப்படுகிறவர் யாரு? நாம் எல்லோருமே சுவிசேஷகர்கள். எதை பிரசங்கிக்க வேண்டும்? நற்செய்தியை வந்துட்டு பிரசங்கிக்க வேண்டும். அப்ப சத்தியம் அறியாதவர்கள் தான் வந்துட்டு அதை கேட்கிறார்கள். அவர்கள் கேட்டும் அவர்களுடைய இருதயம் திறக்கும்பட பொழுது அவர்கள் விசுவசிக்கிறார்கள். விசுவசிக்கும் போது கர்த்தர் அவர்களை அழைத்து அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை வந்து அவர்களுக்கு வந்துட்டு வாக்குத்தத்தம் வந்து பண்ணுகிறார். அப்ப இந்த 2 வசனத்தோடைய ஒன்று வந்து தீர்க்க தரிசனம், ஒன்று வந்துட்டு நிறைவேறுதல். இன்று வரைக்கும் நிறைவேறி கொண்டே இருக்கிறார். அனுப்பப்பட்டவர்கள் நாமே. யாரை அனுப்புகிறார்? அதற்கு தகுதியானவர்களா? இல்லை. கர்த்தர் யாரை அழைத்து இருக்கிறாரோ அவர்களை தான் வந்துட்டு அவர் அனுப்புகிறார்கள். இதற்கு ஏதாவது வேற ஏதாவது தகுதி இருக்குதா? படித்தவர்கள் மட்டும் அல்லன்னு சொல்லி யார் யார் விசுவசிக்கிறார்களோ, அது படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரையுமே வந்துட்டு கர்த்தர் அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறாருன்னு நம்ம வந்துட்டு இன்னைக்கு வாசிச்சு தியானித்த வசனத்துல இருந்து, முதல்ல வந்து தியானித்த வசனத்துல இருந்து பார்த்தோம்னாக்கா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா மோசையை பார்த்தோம்னா எகிப்துக்கு அனுப்புகிறார். யோசுவாவை கானானுக்கு போய் அவர் கானான் தேசத்தை வந்து போர் செய்து அவர் வந்துட்டு வெற்றி கொள்கிறார். ஏனோக்கு வந்துட்டு அவரோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். கண்டிப்பா ஏனோக்கு வந்துட்டு சாட்சி பெற்றிருக்கார். ஏன்னா அங்க இருந்தவங்க தான் சொன்னாங்க ஏனோக்கை வந்துட்டு தேவன் எடுத்துக்கொண்டாருன்னு சொல்றப்ப அவன் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு உலகத்தோட ஒரு ஒத்த வேஷம் தெரித்த வாழ்க்கையை அவன் வாழவில்லைன்னு தான் வந்துட்டு நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியுது. அதே போலதான் கர்த்தர் வந்துட்டு நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம எங்க அழைத்திருக்கிறார்? நம் வீட்டிற்கும் நம்ம உறவுக்காரர்கள் மத்தியிலும் நம்ம தெருவுல நம்மளுடைய அலுவலகத்துல நாம எங்கெல்லாம் செல்கிறோமோ தேவன் நம்மை உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருக்கிறார்.
வாசிப்போமே எபேசியர்ல 6வது அதிகாரத்துல 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே துடுத்தவர்களாயும். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாதரட்சையை வந்து மோசே கிட்டே சரி யோசுவா கிட்டே கரெக்டா சொன்னது. ஆவிக்குரிய ரீதியில பாத்தீங்கன்னாக்க பழைய ஏற்பாட்டுல நம்மளுடைய சொந்த வழி, நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய கர்வம், நம்மளுடைய சுயம், இது எல்லாத்தையும் வந்துட்டு கலெக்டர் சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல வசனம் வந்து சொல்லுகிறது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப புதிய பாதை ரட்சை பாத்தீங்கன்னாக்க சுவிசேஷம், சமாதானம், இது தேவன் வந்துட்டு நமக்கு தருகிறார் ஆக்சுவலா. அப்ப கலற்றியது வீணாகவில்லை, கர்த்தர் வந்துட்டு புதிது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியை போற்றுக்கொண்டவர்கள் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் வந்துட்டு புதிதானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள்ல 6 வர்க்கங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அந்த இது வந்து பாதரட்சையும் வருது. அதுல நம்ம அவருடைய சர்வாயுத வர்க்கத்துல பாத்தீங்கன்னாக்க தலை எதற்கு வந்துட்டு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு. ரட்சிப்பின் தலைக்கவசம், மார்பு அப்படிங்கிறது நீதியின் மார்க்கவசம், கை அப்ப விசுவாசத்தின் கேடகம். அந்த கேடகத்தை எங்க பிடிப்பாங்க? கையில தான் வந்துட்டு பிடிப்பாங்க. அதே போல ஆவியின் பட்டயம், அந்த வாள், அதையும் கையில தான் வந்துட்டு பிடிப்பாங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்ப அடுத்தது விஷயம் பாத்தீங்கன்னா இடுப்பு சத்தியம் என்னும் கச்சை, கால்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சுவிசேஷத்தின் பாதரட்சை. அப்ப கால்கள் பாதுகாக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? யுத்தத்துல நிற்கவே முடியாது. அப்ப அதற்கு வந்து ஆயத்தம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதோட ஆழமான அர்த்தத்தை பார்த்தோம்னா எப்பொழுதுமே தயார் நிலைத்திருக்க வேண்டும், உறுதி என்றுதான் வந்துட்டு அதுக்குரிய கிரேக்க மொழி பாஷையில போய் அதோட அர்த்தத்தை பார்த்தோம்னா இருக்கிறது. அப்ப சுவிசேஷம் தெரிந்தவன், ஆவிக்குரியவன், சுவிசேஷம் நன்காக தெரிந்தவன் எங்கும் நிற்கலாம். சமாதானத்தை சுவிசேஷத்தின் மூலியமாக அதை வந்துட்டு அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்து அதை அனுபவித்தவன் எதையும் தாங்க முடியும். நற்செய்தியை சுமந்தவன் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே தயார் நிலையில வந்துட்டு இருப்பான். அப்ப யுத்த களத்துல நிற்கும் பொழுது நமக்குள்ள வந்துட்டு சமாதானம் இல்லாவிட்டால் எந்த ஒரு யுத்த வீரனுக்குமே வந்து அவனுடைய கால்கள் வந்துட்டு நடுங்கும். ஆனா நமக்குள்ள சமாதானம் எப்பொழுதுமே இருந்தால் என்ன புயல் வந்தாலும், எதிரி வந்தாலும், மரணமே வந்தாலும் தைரியமாக நிற்க முடியும். ஏன்னா கர்த்தர் எனக்குள்ள வந்துட்டு இருக்கிறார். ஏன்னா கர்த்தருடைய நாமத்தினாலதான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி தாவீது அவ்வளவு பெரிய உருவத்தை கொண்ட கோலியத்தை பார்த்து சொல்லிட்டு அவனை வந்து எளிமையாக கர்த்தருடைய நாமத்தினாலே வந்துட்டு மேற்கொண்டான்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டுல வந்து பார்க்கிறோம். அப்ப சுவிசேஷமே நம் சமாதானம், சமாதானமே நம்முடைய பலன், நம்மளுடைய பலனே நம் பாத ரட்சை. வாசிப்போம் மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஆமீன். அப்ப இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்துட்டு இதை வந்து ஒரு கட்டளையாக தான் வந்துட்டு சொல்லி இருக்கிறார். புறப்பட்டு போய் என்பது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு செயலுக்கு உண்டான ஒரு வார்த்தையை வந்துட்டு கொடுக்கிறாரு. தேவனோடு நமக்குள்ள வந்துட்டு ஐக்கியம் என்பது பாத்தீங்கன்னா நமக்குள் தேங்கி நிற்கும் ஒரு குட்டையாக இருக்கக்கூடாது. அது மற்றவர்களை நோக்கி பாயும் ஒரு ஜீவநதி. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதி வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு வற்றாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப அது போல வந்துட்டு அது வந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக எப்பொழுதுமே வந்து இருக்க வேண்டும். அப்ப புறப்பட்டு போங்கள்னு வந்துட்டு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே சொல்றாரு. கர்த்தரை விசுவசித்தேன் ஆகையால் வந்துட்டு பேசினேன். அப்ப நாம வந்து சுவிசேஷம் சொல்லுவதற்கு காத்திருக்க தேவையில்லை, அதற்காக தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தேவையில்லை. தகுதி வர வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே வந்துட்டு நமக்குள்ளாகவே நமக்கு ஒரு பொய்யான ஒரு சமாதானத்தை கூறிக்கொண்டு சுவிசேஷம் சொல்லுவதை தள்ளி போடுவதை வந்துட்டு முதல்ல வந்துட்டு விட்டுவிட வேண்டும். ஏன்னா புறப்பட்டு போய் எங்க இருந்து நம்ம வீட்டுல இருந்து கிளம்பணும். நம்மளுடைய அனுதினமும் உலக காரியங்கள் எவ்வளவோ காரியங்கள்னாலும் நம்ம நெருக்கப்பட்டாலும் கர்த்தருக்குன்னு அவருடைய நற்செய்தியை நாம வந்துட்டு மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். நம்மளுடைய பயத்திலிருந்து அடிப்படையாக வந்துட்டு
புறப்பட வேண்டும். சுயத்திலிருந்து நாம முழுமையாக வெளியேற வேண்டும். கர்த்தரை எப்பொழுதுமே சார்ந்து இருக்கிற வேண்டும். யாருக்கு சுவிசேஷத்தை கர்த்தரை அறிவிக்க சொல்றாரு? சகல ஜாதிகளுக்கும். ஒரு ஜாதி இல்ல ஒரு நாடு ஒரு மொழி இல்ல, எல்லோருக்குமே நீங்க சொல்ல வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. அப்ப பிதா அனுப்புகிறார். அப்ப பிதா யார அனுப்புனாரு? அவரே பூமிக்கு குமாரனா வந்தாரு. குமாரன் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்து அவர் உயிர்த்து பிதாவுக்கு செல்லக்கூடிய அந்த வழியை மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அது இயேசு கிறிஸ்து. அப்ப ஆவியானவர் நம்ம அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள வருகிறார். அவர் வரும் பொழுது நமக்கு பலன் கொடுத்து நம்மளை வல்லமையோடு வழி நடத்துவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார். அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம். அப்ப நாமத்திலே அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரே நாமம் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமம்ங்கிறது. நமக்கு அநேக வசனங்கள் தெரியும். நான் என் பிதாவின் நாமத்தினால வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப குமாரனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரே நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் நாம எடுக்க வேண்டும். அப்ப நமக்குள்ள பயமும் தயக்கமும் இருக்குதா? மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயமோ, அல்லது எனக்கு இன்னும் வேதாகமும் முழுமையாக தெரியாதோ என்ற தயக்கம் சுவிசேஷம் சொல்வதற்கு தடை செய்கிறதா அப்படிங்கிறத நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். இன்னும் சுவிசேஷம் சொல்வதற்கு தயக்கப்படுகிறவர்களுக்காக கர்த்தர் பேசுறார். நீங்கள் இதுக்காக நம்ம பெரிய பிரசங்கம் எல்லாம் செய்யணும், இல்லை ஏகப்பட்ட வசனங்களை நாம மற்றவர்களை போல மற்ற சகோதரர்களை போல சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி சில பேர் சுவிசேஷம் சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு என்ன செய்தாரோ அதை சாட்சியாக பகிர்வதே அதை விட ஒரு பெரிய சுவிசேஷம் வேற எதுவுமே கிடையாது. அப்ப என்னுடைய வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமாக இருக்கிறதா? அப்ப நாம் வார்த்தையில முதல்ல சொல்வதற்கு முன்னாடி என்னுடைய அன்பு, நேர்மை, நான் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த குணம், மனம் எப்படி இருக்கிறது, தாழ்மை எனக்குள்ள எப்படி இருக்கிறது, எனக்குள்ளாக சமாதானம் எப்படி நிலைத்திருக்கிறது, எனக்குள்ள நிலைத்திருக்கிற சமாதானம் மற்றவர்கள் மத்தியில என் மூலமாக போகிறதா, இருக்கிறதா, அவர்கள்ட்டையும் தங்குகிறதா அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப நாம கடந்த வாரமோ இல்ல நேற்றோ தவற விட்ட வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஒருவர் கவலையோடு இருக்கும் பொழுதோ இல்ல விரக்தியில இருக்கும் பொழுதோ வியாதியில இருக்கிற நபரை பார்க்கும் பொழுதோ நமக்கு வாய்ப்பு கிடைச்சும் அவர்கள்ட்ட நற்செய்தியோ சுவிசேஷத்தையோ ஒரு ஜெபத்தையோ சொல்லாம இருந்த நேரங்கள் கூட இருக்கலாம். ஆனா இனி நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அப்பதான் நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை பயன்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம கூட இருந்து இன்னும் பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்ப தேவனோடு நடக்கும் நமது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்களை தேவனோடு நடக்க அழைக்க சுவிசேஷ பணியாக மாற வேண்டும். ஆயத்தமான பாதங்கள் என்பது கிறிஸ்துவின் அன்பை எப்பொழுதும் அன்பை சொல்ல எப்பொழுதும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு மன நிலைமையதான் இந்த இடத்துல குறிக்கிறது. கடைசியா நம்ம ரூத், ஏன்னா நம்மளுடைய பழைய ஏற்பாட்டுல நிழலா கொடுக்கப்பட்டது எப்படி இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது ஒரு அடையாளமாகவும் அது மீட்பாக இருந்தது. ஏன்னா அதுல பாதரட்சியை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்கள் தான் ரூத் 4வது அதிகாரத்துல 6-8 வரைக்கும் வாசிப்பாங்க. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டு கொள்ளும், நான் அதை மீட்டு கொள்ள மாட்டேன் என்றான். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சியை கலற்றி போட்டான். ஆமென். அப்ப இதோட முன்னாடி சுருக்கம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, நகோமி தன்னுடைய கணவன் தன்னுடைய 2 பிள்ளைகள் மரித்ததுக்கு அப்புறம் மறுபடியும்
ஜெருசலேமுக்கே அவங்க வந்துட்டு வராங்க, இஸ்ரேல் தேசத்துக்கே வந்து அவங்க வராங்க. அவங்க வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அவங்க கூட வந்துட்டு மருமகளை, புறஜாதியாரா இருக்கிற மருமகனையும் வந்துட்டு அவள் வந்துட்டு உங்க தேவன் தான் வந்துட்டு என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க கூடயே வந்து வராங்க. அவங்க வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அங்க போவாஸ் வந்து நகோமியின் உறவு முறை வருது. அவங்களுடைய வயல்ல தான் வந்துட்டு இவள் போய் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரூத் வந்துட்டு. அப்புறம் பின்னாடியில வந்துட்டு நகோமி வந்துட்டு தன்னுடைய நிலத்தை வந்துட்டு விற்க போறேன். அப்ப அந்த இஸ்ரேல்ல முதல்ல பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய நிலத்தை விற்கிறதா இருந்தாக்கா அவங்க முதல்ல வந்துட்டு அவங்க உறவு முறை முதல் சுதந்திரவாளி, இரண்டாவது சுதந்திரவாளி அவர்கள் தான் வந்துட்டு முதல்ல வந்து வாங்கி கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் அதற்கு உரிமையே இருக்குது. அவர்களுக்கு அந்த உரிமை வேண்டாம்னு சொன்னாக்க அவங்களுடைய உரிமையை அவங்க விட்டு கொடுக்கறதுனாக்க அந்த இஸ்ரேல்ல இருந்த பழக்கம் வந்துட்டு அவங்களுடைய பாதரட்சியை வந்துட்டு கழற்றி வந்துட்டு கொடுப்பார்கள். அப்ப பாதரட்சை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க உரிமை, அதிகாரம், அது வந்து சொந்தம். அப்ப கலற்றுதல்ங்கிறது அந்த உரிமையை வந்துட்டு முழுமையாக வந்து விட்டு கொடுக்கறது. அப்ப கொடுத்தல்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க மற்றவர்களுக்கு அந்த உரிமையை வந்துட்டு கொடுப்பதுதான். அப்ப நகோமி வந்து பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய அந்த நிலத்தை விற்கும் பொழுது சுதந்திரவாளி ஒருவன் இருந்தான். அதற்கு அடுத்தாப்புல அவன் வாங்கி கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க போவாஸ் வந்துட்டு அதை வந்துட்டு நான் வந்துட்டு மீட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான். முதல்ல வந்து சுதந்திரவாளி கிட்ட போய் முதல்ல வந்துட்டு அறிவிக்கிறார்கள். அவன் அறிவிச்ச உடனே நீங்க வந்து நிலத்தை வாங்கிக்கிறியானோடனே நான் நிலத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நிலத்தை மட்டும் வாங்குறது மட்டும் பத்தாது. அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிறுத்தும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாவிய ஸ்திரீயான ரூத்தை கையிலும் வாங்கி கொள்ள வேண்டும். அவருடைய மருமக விதவையா இருக்கிறா, ஆதரவு இல்லாம இருக்கா, நீ அவளையும் வந்துட்டு நீ வந்துட்டு வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த சுதந்திரவாளி என்ன சொன்னானாக்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரிமையை வந்துட்டு விட்டு கொடுப்பதற்காக அவனுடைய பாதரட்சியை வந்துட்டு கலெக்டரி வந்துட்டு அவன் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து போவாஸ் வந்து அந்த நிலத்தையும் வந்துட்டு வாங்கி கொள்கிறார். அதுக்கப்புறம் ரூத்தையும் வந்து மீட்டு கொண்டு முழு உரிமையை தன் மனைவியாக்கி கொண்டு அந்த எல்லா உரிமையும் வந்துட்டு கொடுக்கிறார். அப்ப இந்த இடத்துல நாம வந்துட்டு இந்த காரியங்கள் எல்லாம் வந்துட்டு நிழலாக இருக்கிறது. இந்த இடத்துல வந்து சுதந்திரவாளி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க நியாயப்பிரமாணத்தினால வந்துட்டு ஒரு மனிதனும் வந்துட்டு மீட்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிதான் வந்து, ஏன்னா ஒரு மனிதனுமே வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவில்லை. அப்ப நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்துதான் முழுமையாக வந்துட்டு நிறைவேற்றினார், அது நமக்காக. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க போவாஸ் வந்துட்டு நிழல், இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையுமே நிறைவேற்றி நம்மை வந்துட்டு விலை கொடுத்து மீட்டெடுத்தார். அப்ப இந்த இடத்துல ரூத் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மோவாவிய பெண். அவ வந்து ஒரு புறஜாதி, அவ ஒரு விதவை, அவ வந்துட்டு ஆதரவு இல்லாம தனிமையாக இருந்தால், வறுமையும் இருந்தது. இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் வந்துட்டு அவ தேவனுக்கு சுதந்திரவாளிகள் வந்துட்டு இஸ்ரவேல் அந்த ஜனங்கள் மாத்திரம்தான். ஆனா அவர்களோட இருந்த பொழுது வந்துட்டு அவள் வந்து நம்பிக்கையற்றவளாக இருந்தாள். ஆனா வந்து போவாஸ் வந்து அவளை முழுமையாக மீட்டு கொண்டு, அவளுடைய பெயர் பாத்தீங்கன்னா மத்தேயுல 1 அதிகாரத்துல கர்த்தர் பிறந்த அந்த வம்ச வழியில வந்துட்டு ரூத்தினுடைய பெயரும் வந்துட்டு இருக்குது. அதே போலதான் நாம வந்துட்டு பாவியாக இருந்தோம், தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம். உலகத்தார வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை தவிர மீதி எல்லோருமே தேவனற்றவர்களாக இருந்தோம். நம்மை தகுதிப்படுத்துவதற்காக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எப்படி வந்து போவாஸ் வந்து ரூத்தை வந்துட்டு அது ஒரு நிழலாக இருந்தார், அந்த உலகத்தினுடைய எல்லாரையுமே அவர் வந்துட்டு ஏற்றுக்கொள்வதற்காக, எல்லா பாவிகளையுமே அவர் ஏற்றுக்கொள்வதற்காக தம்மை தாமே வந்துட்டு ஒப்பு கொடுத்தார். அப்ப ரூத்தை வந்துட்டு அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். அப்ப பாத்தீங்கன்னா போவாஸ் வந்து முன் வந்துதான் தானே வந்துதான் வந்துட்டு ஏற்றுக்கொண்டார். அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மாம்சத்துல வந்து வெளிப்பட்டார். நம்மேல வச்சிருந்த அந்த அன்பினால தானே வந்து இறங்கி வந்தார். அப்ப போவாஸ் வந்து அந்த நிலத்தையும் அந்த ரூத்தையும் வந்து ஒரு விலை கொடுத்து வாங்கினார். இங்க வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால நம்ம எல்லோரையுமே வந்துட்டு மீட்டு கொண்டார். அப்ப அடுத்தது வந்து போவாஸ் வந்துட்டு
ரூத்தை வந்து சொந்த மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இப்ப கர்த்தர் வந்து நம்மளை வந்துட்டு மனவாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார். நமக்கு வந்துட்டு போவாஸ் வந்து தன்னுடைய மனைவிக்கு முழு உரிமையை வந்துட்டு கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிற அத்தனை பேர்த்தையுமே தேவனுடைய பிள்ளையாகக்கூடிய அதிகாரம் முழுவதையுமே கொடுத்திருக்கிறார். அப்ப நாம இந்த சிந்தனையோடு கர்த்தர் நம்மளை வந்துட்டு எல்லா காரியங்களையுமே இன்னைக்கு வந்துட்டு வழி நடத்துகிறார். ஆனா எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் வந்துட்டு நாம அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளை. நாம பாவம் செய்தாலும் தவறி விழுந்தாலும் நாம் பாவிகள் அல்ல. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தும் பொழுது நாம கர்த்தர்கிட்ட வந்து ஒப்புரவாகி, பிள்ளைகள் தவறு செய்யதான் செய்யும். தவறு செய்யும் பொழுது நாம அப்பாவோடு எப்பொழுதுமே ஒப்புரவாகி அவருடைய வழியில அவரோட அனுதினமும் நாம வந்துட்டு நடக்க வேண்டும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவை உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, ஜீவன் உள்ளவரே, நீர் எங்களுக்கு இன்றைக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளின்படி உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறதப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் அந்த வெளிச்சத்திலே நடப்பதற்கு எங்களுடைய இருதயத்துல எப்பொழுதுமே நீங்க இருக்கிறீங்க அந்த உணர்வோடு நாங்க வந்து அந்த ஐக்கியத்துல உம்மை விட்டு நாங்க வந்து என்றைக்குமே வந்துட்டு பிரியாமல் நாங்கள் எங்களுடைய எல்லா நடக்கைகளிலுமே வந்து பரிசுத்தமாக இருப்பதற்கு நாங்க உங்க கூட வந்துட்டு எப்பொழுதுமே பேசி கொண்டிருக்கிற பிள்ளைகளாகவும் உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற கிரிகைகளை நாங்கள் செயல்களில் காட்டுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இதோ காலம் வந்து சமீபமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நடக்க காரியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் வந்து கொண்டு மனிதர்கள் வந்து அச்சத்திலே வந்துட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள், உலக மக்கள் எல்லோருமே. ஆனால் அப்பா, தேவனுடைய ஆவிக்குரியவர்கள் எதற்குமே வந்துட்டு கலங்க மாட்டான்னு நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்கப்பா. உலகம் முழுவதும் வந்து பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை காப்பேன். என்னுடைய வசனத்தை நீங்க விசுவசித்து என்னுடைய என் நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு என்னுடைய வசனத்தை வந்து நம்ம வந்து இருதயத்துல காத்து கொண்டு அதன்படி நடப்பவர்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு முழு பாதுகாப்பு உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் முழுமையாக விசுவசிக்கிறோம் அப்பா. இதோ இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு இந்த செய்தியை கேட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் பிள்ளைகள் எல்லோரையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இதோ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்கள் எல்லோரையுமே எங்களுக்கு வந்து நீங்க விடுதலை கொடுத்துருக்கிறீங்கப்பா. எங்கள் எல்லோரையுமே அப்பா, எங்களுடைய பாதங்கள் வந்துட்டு எவ்வளவு அழகானவைகள் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு இன்னும் வந்து யார் யாருக்குள்ள வந்துட்டு தயக்கம் இருக்குதோ, வெட்கம் இருக்குதோ அப்பா, அதை முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விட்டு வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவே, இதோ இன்னைக்கு கோடான கோடி மக்களுக்கு வந்து சுவிசேஷம் தெரியாமல், எளிமையான சுவிசேஷம் தெரியாமல் இருக்கிறார்களப்பா. இன்னைக்கு நடக்கிற அந்த யுத்தங்கள் மூலியமாக கலங்கி கொண்டு இருக்கிறார்களப்பா. அடுத்தது செய்வதறிவது என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். உலகம் இது எங்க போய் நிற்கும் என்று தெரியாமல் இருக்கிறார்களப்பா. ஆனால் எங்களுக்கோ நீங்க வந்துட்டு பயம் இல்லாம வழி நடத்துறீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இதோ எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்த சுவிசேஷத்தை எங்கள் மூலியமாக ஒவ்வொருவருக்கும் கொண்டு சேர்க்கும்படியாக இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற எல்லோரையுமே இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து அப்பா, எல்லோருடைய ஜெபத்தையும் நீங்க கேட்டு நீங்க வழி நடத்துற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய எல்லா ஜெபத்தையும் இருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு அந்த பேன் முதல் ஸ்பைன்ல இருந்து பிரதர் முதல் அது இன்னும் கொஞ்சம் இருக்குது பிரதர். பேனு வந்து கால் ரைட் காலுக்கு இல்ல எரிச்சல் ரொம்ப பிரதர். நெருப்பு மாதிரி எரிஞ்சு பாதை கீழே இருந்து எரிஞ்சுன்னு கரண்ட் ஷாக் அடிக்கிறது வந்து நரம்புங்க ரொம்ப நோது பிரதர். இன்னும் மறுத்துட்டு இருக்குது. இன்னும் வந்துட்டு வீக்குக்கும் இருக்குது பிரதர். காலுக்கு எலும்பு இன்னும் ரொம்ப நோவு இருக்குது எல்லா எலும்புகளை. சரிங்க பிரதர், ப்ரேயர் பண்ணணும். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சகோதரர் ஜெரால்டு பிரதரை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனுடைய அந்த ஸ்பைனல் கார்டுல அந்த ஸ்பைனல் கார்டுல உள்ள நரம்புகளை வந்துட்டு சரியாக வேலை செய்ய விடாமல்
பாதம் வரைக்கும் எரிச்சலை உண்டாக்குற எல்லா அசுத்தாவியையுமே அந்த வலியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே முழுமையாக வெளியே போய் என்று கட்டளை இடுகிறோம். அவருடைய கால்களை மரத்து போக செய்ய வைக்கிற அசுத்தாவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, சகோதரன் விட்டு முழுமையாக வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே, ஜீவன் உள்ளவரே, உடைய தழும்புகளால சகோதரர் ஏற்கனவே சுகம் அடைந்து விட்டார் என்பதை நாங்கள் முழுமையாக அறிக்கை செய்கிறோம் அப்பா. இதோ ஒரு சபையாக கூடி நாங்கள் சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர் அப்பா. இதோ சகோதரர் மேல் நீர் இரக்கம் பாராட்டி அவருக்கு நீங்க சுகத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால எங்களுடைய ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, brother. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord, brothers and sisters.